வணக்கம் நேயர்களே. தலைமாட்டில் கைத்தொலைபேசியை வைத்துவிட்டு உறங்கியிருக்கின்றார் ஒரு நபர். நள்ளிரவு 2:45 மணிக்கு திடீரென்று தலைக்கு பின்னால் ஏதோ எரிவது போல் இருந்திருக்கிறது. டக்குன்னு அப்படி விழிச்சு பார்த்தா ஃபோன் எரியுது. உடனே எழுந்து சமயோசிதமாக செயல்பட்டபடியால் உயிர் தப்பி இருக்கிறார். இல்லை என்றால் சப்ஜெக்ட் ஓகே. இதை ஏன் சொல்கிறோம்னு சொன்னால், உண்மையிலேயே இலங்கையில் காலி மாவட்டத்தில் இந்த சம்பவம் நடந்திருக்கு. ஒரு நபர் நைட்டெல்லாம் சரி ஃபோனில் எல்லாருமே இருக்கக்கூடிய பழக்கம் தானே, தூங்க போனால் அப்படியே நெஞ்சில் வச்சுக்கொண்டு முகநூல் பார்ப்போம், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்ப்போம், ஸ்டேட்டஸ் போடுவோம், படங்கள் பார்ப்போம், பாட்டு கேட்டு படுப்போம். இது எங்களோட வளமையாக போயிடுச்சு. கையிறக்க தொலைபேசி இல்லாட்டி தூக்கமே வராத மாதிரி எங்களுக்கான பழக்கத்தை நாங்கள் நாகரிகம் என்று சொல்லி மாற்றி கொண்டிருக்கிறோம். இது எவ்வளவு ஆபத்தானது என்பதை நாங்கள் ஒவ்வொரு செய்திகளிலும் உங்களுக்கு உணர்வித்துக் கொண்டிருக்கின்றோம். நேற்றும் அந்த நபர் இரவில் பழம்பு போல் ஃபோனை வச்சுட்டு தலைமாடை பின்னால் வச்சுட்டு படுத்துட்டார். என்ன ஹீட்டில் வச்சால் தெரியாது, அது வச்சுட்டு படுத்துட்டார். 2:45 திடீரென்று எரிஞ்சிருக்குது. ஏதோ அவற்றை நல்ல காலம் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாலும் டக்குன்னு விழிச்சிட்டார். இப்போ நானாக இருந்தால் கூட எழும்பியிருக்க மாட்டேன். அப்போ அந்த நேரத்தில் டக்குன்னு என்னடா இருந்து பார்த்தா ஃபோனு டக்குன்னு அணைச்சிட்டு தீயை அணைச்சிட்டு முடிச்சிட்டார். அவர் தான் ஸ்டேட்டஸ் போட்டிருக்கார். அவர் தான் இப்போ சமூக வலைத்தளத்தில் கருத்து போட்டிருக்கார். தயவு செய்து அன்பான உறவுகளே, என் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களே, இரவில் நீங்கள் சார்ஜ் போடாதீங்க. ஃபோனுக்கு நீங்கள் சார்ஜ் போட வேண்டாம். பாவிச்சிட்டு தலைமாட பின்னால் ஃபோனை வைக்காதீங்க. ஏன்னா நீங்கள் பாவிச்சிட்டு ஹீட்டாக வைப்பீங்க. அது வெடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதேபோல் நீங்கள் கரண்ட் கனெக்ட் பண்ணி போட்டு படுத்தாலும் அது உங்களுக்கு வெடிக்கக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கும். என்ன சொன்னால், நீங்கள் கரெக்டாக 1 or 2 மணி பாட போகிறதில்லை. 10 மணி 11 மணி படுக்கைக்கு சார்ஜை போட்டு படுப்பீங்கள். விடிய 3 மணி 4 மணி 5 மணி 6 மணி எழும்பும் இடங்கும் அது மின்சாரத்தோடையே இணைக்கப்பட்டிருக்கும். அது மிகவும் ஆபத்தானது. எனவே அந்த பழக்கத்தை கொண்டிருக்க வேண்டாம். என்னுடைய அனுபவம் மூலமாக நான் அதை குறிப்பிட்டிருக்கிறேன். இங்கே பாருங்கள், என்னுடைய ஃபோன் நிலைமையை தீப்பிடித்து எரிந்திருக்கிறது என்று இந்த அனுபவப்பட்டவன் அனுபவத்தை பகிர்ந்திருக்கிறான். அதை பார்த்திருக்கிறோம், உங்களுக்கும் அதை நாங்கள் பகிர்கிறோம். இதுக்கு பிறகும் இன்றைக்கு இரவுக்கு நீங்கள் அதே மாதிரி சார்ஜ் போட்டு படுக்கிறதும், ஃபோனை பயன்படுத்தி அப்படி நெஞ்சிலேயே ஃபோனை சார்ஜ் வச்சுட்டு நித்திர கொள்றதும், பாடு கேட்குறதும், படம் பார்த்துட்டு அப்படியே தூங்கி போகிறதும், அப்படியே தலைமாட்டு பின்னால் வைக்கிறதுமான செயற்பாடு செய்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் பாத்திரவாளிகள் அல்ல. ஒரு நன்மைக்கான விஷயத்தை யார் சொன்னாலும் கேளுங்க ப்ளீஸ். நான் உட்பட உங்களை தான் சொல்கிறேன். நன்மைகள் யார் சொன்னாலும், நல்ல விஷயத்தை சொன்னாலும் கேட்கணும். இப்போ அனுபவப்பட்டவன் அந்த எரிஞ்ச ஃபோனையும் காட்டி நல்லவேளை நான் உயிர் தப்பிட்டேன் என்று சொன்னது அவன்கிட்ட நல்ல காலம் ஏதோ டக்குன்னு விழிச்சிட்டான். நான் சொன்னதை போல தான் மீண்டும் சொல்கிறேன். நான் ரெண்டு எழும்பியிருக்கவே மாட்டேன். அவ்வளோ பகல் முழுக்க அவ்வளோ இன்ட்ரெஸ்டான வேலை. நைட்டில் படுக்கிற அந்த கொஞ்ச நேரத்துக்கு என்ன நடந்தாலும் எதுவுமே தெரிகிறது இல்லை. இப்போ எனக்கு ஃபோன் எரிஞ்சிருந்தாலும் அந்த ரூம் ஃபுல்லாக எரிஞ்சிருக்கேன் இல்லையா. உயிராபத்து நடந்திருக்கக்கூடிய வாய்ப்பு எங்களோட வீட்டில் நடந்திருந்தால் எனக்கு நடந்திருக்கு. அதால் நீங்கள் எப்படி நிறுத்த விடுறீங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்களும் ஆழ்ந்த உறக்கத்தில் எழும்பக்கூடியவராக இருந்த இந்த சந்தர்ப்பத்திலையும் இவரை மாய் சிலவிட தப்பலாம். எதுக்கு இந்த வீண் பரிசோதனை? கொஞ்சம் தள்ளியே வைப்போம், இல்லை ஃபோன் ஆஃப் பண்ணிகிட்டே வைப்போம். நைட்டில் யாரோட பேச போகிறீங்க, ஆஃப் பண்ணிவிட்டு வைங்க. சேஃபாக இருங்க. சேஃப்டி ஃபர்ஸ்ட். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. வணக்கம்.